வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம் அல் ஃபுர்கானில் மஜீத் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்ள் ஃபகஅன்னமா கத்தல அன்னாஸ ஜமீஆ ومن أحياها فكأنما أحيا الناس جميعا. وقال نبينا صلى الله عليه وسلم من قتل معاهدا لم يرح رائحة الجنة. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாக. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அவுலியாக்கள், அக்குதாபுகள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், இங்கே குழுமியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, கடந்த செவ்வாய்க்கிழமை 22ஆம் தேதி காஷ்மீரிலே மிகப்பெரியதொரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது. அதில் 26 நபர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல நபர்கள் மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறார்கள். இந்த தாக்குதல் மிகுந்த கண்டனத்திற்குரியது என்பதை முதலில் நாம் பதிவு செய்து கொள்கிறோம். காரணம், அவர்கள் யாரும் காஷ்மீரிகள் அல்ல. உலகத்தினுடைய பல இடங்களிலிருந்து விடுமுறைக்காக வேண்டி பிள்ளைகளோடு சுற்றுலாவிற்கு வந்தவர்கள் அதில் இருக்கிறார்கள். திருமணம் முடித்து தேனிலவிற்கு வந்தவர்கள் இருக்கிறார்கள். மீண்டும் நம்முடைய குடும்பத்தார்களோடு இப்படி ஒரு வாய்ப்பு மீண்டும் கிடைக்குமா இல்லையா என்று தெரியாத முதியவர்கள் குடும்பத்தோடு வந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த தேசத்தினுடைய சொர்க்க பூமியாக இருக்கக்கூடிய காஷ்மீருக்கு சென்று வரலாம் என்று நினைத்தவர்களுக்கு தீவிரவாத தாக்குதலினால் அது நரக பூமியாக மாறிப்போய்விட்டது. இந்த தேசத்தினுடைய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய மிகப்பெரிய தீங்கை அந்த தீவிரவாதிகள் செய்துவிட்டார்கள் என்பதில் நமக்குண்டும் மாற்று கருத்து கிடையாது. அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், மிக கடுமையாக தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பதை இந்த ஜும்மாவின் வழியாக நாம் பதிவு செய்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு 2 தேசத்தினுடைய எல்லை பகுதிகள் மிகுந்த பதட்டமாக இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கிறார்கள். 2 நாடுகளுக்கு மத்தியில் தடை உத்தரவுகள் வேகமாக பறந்து கொண்டிருக்கிறது. இனி ஆரோக்கியமான அமைதியான ஒரு நிலை திரும்புவதற்காக வேண்டி நாம் என்ன செய்யலாம் என்று ஜனநாயகத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் மிகுந்த வருத்தத்தோடு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிர்வை, மிகப்பெரியதொரு சங்கடத்தை உண்டாக்கிவிட்ட இந்த கயவர்களின் செயல் நிச்சயமாக கண்டிக்கப்பட தகுந்தது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலில் அல்லாஹ் ரசூலை பற்றி பேச வேண்டிய இடத்துல மறுமையின் சிந்தனையை பற்றி மக்களுக்கு சொல்ல வேண்டிய அழகான அற்புதமான தருணத்திலே இருக்கக்கூடிய காலத்தை உலகத்தில் அல்லாஹுக்கு பொருத்தமாக வாடுங்கள் என்று சொல்ல வேண்டிய நாவுகள் இன்றைக்கு பெஹல்காமினுடைய தாக்குதலை பற்றியும் அது தவறு என்பதாகவும் அதை கண்டிக்கிறோம் என்றெல்லாம் உலமாக்களை பேச வைத்திருக்கிற இந்த சங்கடத்தையும் பதிவு செய்கிறோம். உலகத்தில் தாக்குதலே நடக்கிறது இல்லையா? இங்கே மட்டும்தான் நடக்குதா? தினமும் எத்தனை தாக்குதல் நடக்குது, எவ்வளோ கொலைகள் நடக்குது,
இதோ காசாவில் நடந்துச்சு, இதோ உக்ரைனில் நேற்று நடந்தது, அதை நாம் பேசவில்லை. உலகத்தில் போர்கள் நடக்கத்தான் செய்யும். இதை ஏன் பேசுகிறோம்? சங்கைக்குரியவர்களே, மனம் வேதனையாக இருக்கிறது. யாரோ ஒரு அடையாளம் தெரியாத 6 நபர்கள் காஷ்மீருடைய ஓரத்தில் வந்து AK-47 ஆயுதங்களை கொண்டு சுட்டு விட்டான். இப்படி போயிருந்தால் நாங்கள் அமைதியாக போயிருப்போமேப்பா. எல்லா தாக்குதலுக்கு பின்னாலும் உடனே பாசிச அரசு ஒரு செய்தியை வெளியிடும். தொப்பி போட்ட தாடி வைத்த சில நபர்கள் வந்தார்கள், இஸ்லாமிய பேர் ஒரு 4 பேரை போட்டு விடு, இந்த கலவரத்துக்கும் இந்த தாக்குதலுக்கும் தீவிரவாத தாக்குதலுக்கும் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் தொடர்பு இருப்பதை போல ஒரு கதை கட்டிவிடுமா இல்லையா? அதே வேலையை இப்பயும் பண்ணியிருக்கு. அதே வேலையை இப்போ பண்ணியிருக்கான். 6 பேர் வந்து சுட்டிருக்கான். வந்த நபர்கள் கேட்டார்களாம், உனக்கு களிமா தெரியுமா? சுடப்படக்கூடிய நபரை பார்த்து, உனக்கு களிமா தெரியுமா? களிமா தெரியும், அப்போன்னா சுடு. நீ சுன்னத் பண்ணியிருக்கியா என்று அவர்கள் உறுதி செய்து சுட்டார்கள் என்றெல்லாம் சொல்லுகிற போது சங்கைக்குரியவர்களே வேதனையாக இருக்கிறது. சர்வதேச அளவில் நம் நாட்டிற்கு சுற்றுலா தலத்திற்கு வந்த நபர்கள் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உலகமே சோகத்தில் உறைந்திருக்கிறது. நாங்களும் பங்கெடுக்கிறோம். ஏனென்றால் அது நம்முடைய மாற்று மத சகோதரர்கள், முஸ்லீம்களும் அதிலே இறந்திருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர்களில் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள். யாராக இருந்தாலும் உயிர் உயிர் தானே. இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீமுக்கு வருத்தப்படு, மற்றவன் இறந்தால் கைகொட்டி சிரின்னாலும் சொல்லிக் கொடுக்கல. யாராக இருந்தாலும் உயிர் என்கிற அழுத்தமான சிந்தனை இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே சஹாபாக்களோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜனாசா போகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்றார்கள். அல்லாஹ் அக்பர். கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க, இன்னஹா ஜனாசத்து யஹூதி, அது ஒரு யூதனுடைய ஜனாசா. பெருமானார் கேட்ட அழகான அழுத்தமான வரி, உலகத்தினுடைய மதபேதத்திற்கு சாவுமணி அடித்த வரி, அலைஸத் ஹிய நஃப்ஸன், அது ஒரு உயிர் இல்லையா? அது ஒரு உயிர் இல்லையா? இறந்து போனவன் இறந்து விட்டான், அந்த உயிருக்கு அந்த ஆன்மாவிற்கு மரியாதை தருகிறோம். அவன் யூதனாக இருந்தால் என்ன, கிறிஸ்தவனாக இருந்தால் என்ன, மஜூசியாக இருந்தால் என்ன, என்னை எதிர்க்கக்கூடியவனாக இருந்தால் எனக்கு என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்று மரியாதை செய்தார்கள். சங்கைக்குரியவர்களே, அப்படிப்பட்ட பாரம்பரியம் நம்மளுது. இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வருத்தத்திற்குரியவர்கள். யோசிச்சு பாருங்க, திருமணமாய் சில தினங்களில் ஒரு கணவர் கொல்லப்பட்டிருக்கிறார். தன் கண்ணுக்கு முன்னால் கணவன் சுடப்படுகிறான். தன் கண்ணுக்கு முன்னால் தந்தை சுடப்படுகிறார். எவ்வளோ சங்கடமான நிகழ்வு. இதை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தூக்கிலேற்றப்பட வேண்டும். எங்கிருந்து வந்துச்சு மதம்? துப்பாக்கிக்கு மதம் இருக்கா? அது மதம் பார்த்து தான் சுடுமா? சங்கைக்குரியவர்களே, தீவிரவாதிகளுக்கு ஏதுங்க மதம்? தீவிரவாதிகளுக்கு மதம் இருக்கிறது என்று சொல்பவன் மடையன். உலகத்தில் எந்த மதம் தீவிரத்தை ஆதரித்திருக்கிறது? ஏதேனும் மதம் ஆதரித்தா சொல்லுங்க. கிறிஸ்துவம் ஆகட்டும், பைபிள் ஆகட்டும், அல்லது குரான் ஆகட்டும், இன்ன பிற மதங்கள் உலகத்தில் தீவிரவாதத்தை ஆதரித்திருக்கிறதா? சங்கைக்குரியவர்களை வன்மையாக கண்டித்திருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பார்வையில் குரானும் ஹதீஸும் எந்த அளவிற்கு அதை மிக கடுமையாக கண்டித்திருக்கிறது என்பதைத்தான் இந்த ஜும்மாவின் வழியாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒரு சூழலில் கூட நம்மளை நிறுத்தியிருக்காங்க. யாரோ சுட்டார்கள் என்று இல்லாமல் அவர்கள் முஸ்லிம்களா என்று பார்த்துவிட்டு சுடாமல் விட்டு விட்டார்கள், இந்துக்களை மட்டும் சுட்டார்கள் என்று சொல்லி தேசத்தில் நடந்த மிகப்பெரிய கொடூர தாக்குதலை அவங்க திசை திருப்ப பார்க்குறான். என்ன சொல்ல வர்றீங்க? முஸ்லிம்கள் தான் இந்த தீவிரவாதத்தை செய்தார்கள் என்று மீண்டும் பழைய கதைகளை தூசி தட்டி இவர்கள் எழுப்புகிற போது நாம் ஒரு செய்தியை உரக்கச் சொல்லுகிறோம். அவன் கலிமாவை அல்ல, சுன்னத்தை அல்ல, முழு குரானையே கையில் வைத்து கொண்டு வந்து அவன் இந்த தீவிரவாத செயலை செய்திருந்தாலும் இஸ்லாத்திற்கு அவனுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஒட்டுமொத்த உலக முஸ்லிம் சமூகம் அவனை ஒதுக்கி தள்ளுகிறது. குரானோ ஹதீஸோ முஸ்லிம் சமூகமோ ஒருபோதும் எல்லின் முனையளவு கூட அவனை இஸ்லாத்தின் வட்டத்திற்குள் ஏற்றுக்கொள்வதே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு சிந்தனையே முஸ்லிம் சமூகத்தில் கிடையாது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு கால வாழ்க்கை இல்லையா? எந்த இடத்திலேயாவது வன்முறையை ஊக்குவித்திருப்பார்களா? குர்ஆனிலிருந்து நீங்கள் பார்க்கலாம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு மனிதன் எந்த முறையும் இல்லாமல் நியாயம் இல்லாமல் ஒரு மனிதனை கொண்டு விட்டால், ஒரு உயிரை கொண்டு விட்டால், ஒருவனை கொன்றதாக அர்த்தம் அல்லாஹ் சொல்லல, மனித இனத்தையே அவன் கொன்றவன். அல்லாஹ் சொல்லுகிறான், மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸ், ஒரு உயிரை கொள்வதற்கு நியாயமான எந்த காரணமும் இல்லை. எங்கள் அத்தாவை கொண்டுட்டான், அதனால் அவனை நான் கொல்லணும், பழி வாங்குறேன், இஸ்லாமிய நாடு அனுமதிக்கிறது. என்னுடைய குடும்பத்தார்களை அவன் கொலை செய்து விட்டான், பகரமாக நான் கொலை செய்கிறேன். இப்படி எந்த நியாயமான காரணமும் இல்லாமல் ஒரு அப்பாவி கொல்லப்படுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், கத்தலன்னாச ஜமியா, அவன் ஒருவனை கொல்லவில்லை, மொத்த மனிதர்களையும் கொன்று விட்டான். எப்படிங்க? மொத்த மனித சமூகத்தையும் கொன்று விட்டான். அப்படி என்றால் அவர்கள் மன்னிப்பிற்கு அப்பாற்பட்டவர்கள். அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி. இப்பொழுது நாங்கள் வெளிப்படையாக சொல்லுகிறோம், உலக முஸ்லிம்களின் நிலைப்பாடு என்ன தெரியுமா? ஒரு உயிரை அநியாயமாக கொள்ளக்கூடியவன் அவன் முஸ்லிம் மற்றும் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு எப்பொழுதோ வெளியேறிவிட்டான். சங்கைக்குரிய பெருமக்களை, வருத்தமாக இருக்கிறது. இவ்வளோ பெரிய சங்கடத்தில் கூட முஸ்லிம் சமூகத்தை தேசத்திலிருந்து விலக்கி வைப்பதற்காக வேண்டித்தானே இந்த தாக்குதலுக்கு மதச்சாயம் பூசுகிறார்கள். எந்த இடத்துல வர்றவன் நின்று நிதானமாக களிமா சொன்னியா, சுன்னத் பண்ணியிருக்கியான்னு கேட்டுட்டு தான் செய்வானா? அங்கே தாக்குதல் நடந்த பெஹல்காம் பக்கத்தில் பைசரன் என்கிற அந்த பள்ளத்தாக்கில் இருந்த மக்கள் சொல்லுகிறார்கள், துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு. ஒரு 6 பேர் வந்தாங்க, துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு. அது பிறகு தான் எங்களுக்கு தெரியும். அப்படியெல்லாம் யாரும் முஸ்லீமா, களிமா சொன்னையா, சுன்னத் பண்ணியிருக்கான்லாம் யாரும் கேட்கல என்று அங்கிருந்த மக்கள் பதிவு செய்கிறார்கள். மத்திய அரசு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் வந்த நபர்கள் இப்படியெல்லாம் கேட்டார்கள் என்று தகவலை வெளியே விடுகிறது. விவரமற்ற மனிதர்கள், ஊடகவியலாளர்கள் அதை எடுத்துக்கொண்டு பெரிதாக பேசுகிறார்கள். சங்கைக்குரியவர்களே, எந்த இடத்திலேயும் இஸ்லாம் வன்முறையாளர்களை அது அங்கீகரிப்பதில்லை, ஊக்குவிப்பதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிரியமானவர்கள் உஸாமா ரலியல்லாஹு தஆலா, ரொம்ப பிரியமானவர். நீங்கள் வரலாற்று நூல்களில் பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகைக்காக வேண்டி வீட்டிலே காத்திருப்பார்கள். பிள்ளை வரட்டும், சாப்பிடலாம். ஏன்னா வளர்ப்பு பேர பிள்ளை. ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா வளர்ப்பு பிள்ளை என்றால் உஸாமா ரலியல்லாஹு தஆலா பேர பிள்ளை. அவங்க மேல் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அவர்கள் வந்த பிறகுதான் சாப்பிடுவார்கள். எந்த அளவுக்குன்னா, சஹாபாக்களுக்கெல்லாம் ஏதாவது கோரிக்கை வேலை நடக்குன்னா, உஸாமா நீ போய் பெருமானார்ட்ட சொல்லு என்று அவர் மூலமாக காரியத்தை நிறைவேற்றுவார்கள் என்று வருகிறது. அப்படிப்பட்ட உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு போருக்கு அனுப்பப்பட்டாங்க. ஜுஹைனா குலத்தினுடைய ஹொராக்கா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சமூகத்தோடு போனோம். போர் நடந்தது, கிட்டத்தட்ட எங்களுக்கு வெற்றி. அந்த நேரத்தில் ஒரு மனிதரை சுற்றி வளைத்து கொண்டோம். கையில் வாளோட இருந்த மனுஷன் திடீர்னு களிமா சொல்லிட்டார், லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றார். லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றார். வெட்ட போன அன்சாரி சஹாபி நகர்ந்து கொண்டார். நான் என்னுடைய ஈட்டியை கொண்டு தாக்கினேன், அவன் இறந்து விட்டான். உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன பிறகு நம்ம வெட்டிட்டோம். இருந்தாலும் இந்த தகவல் பெருமானாருக்கு வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அகத்தல்தஹு, உஸாமாவே பாதமா கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன பிறகுமாமா நீங்கள் அவரை கொண்டீர்கள்? திரும்ப கேட்டாங்க. உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தண்ணியில் விளக்கம் கொடுத்தாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் எல்லாம் சுற்றி வளைத்து கொண்டோம். அவர் உயிருக்கு பயந்து, என்னுடைய வாளுக்கு பயந்து அவர் களிமா சொல்லிட்டார், அதனால தான் நான் அவரை கொன்றேன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமாக கேட்டார்கள், அஃபலா ஷக்கக்தான் கல்பிஹி, அவருடைய உள்ளத்தை நீங்கள் திறந்து பார்த்தீங்களா? ஹத்தா தஅலம அன்னஹு, அவர் அகாலஹா அம்லா, அவர் தன்னுடைய உயிரை தற்காத்துக் கொள்வதற்குத்தான் களிமா சொன்னார், இல்லை என்பதை அவருடைய உள்ளத்தை திறந்து பார்த்தீர்களா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ளது, நீங்கள் உள்ளத்தை பிளந்து பார்த்தீங்களோ என்று சொல்லிவிட்டு,
அவர் கலிமா சொன்ன பிறகுமா நீங்கள் அவரை கொண்டீர்கள் என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். உசாமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், நான் இன்றைய தினத்தில் முஸ்லிமாக இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்குமே, இந்த போர் நடந்ததற்கு பிறகு நான் முஸ்லிமாக இருந்தால் நன்றாக இருக்குமே, நபி அவர்கள் இந்த விஷயத்தில் இந்த அளவுக்கு இருக்கிறாங்க, நம்ம ஒரு பெரிய தப்பு செஞ்சிட்டோம் என்று புரிந்து கொண்டார். இது ஏன் சொல்லுகிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிரியமான பேரப்பிள்ளையாச்சே, போர்க்களந்தாங்க, அது ஒன்றும் சுற்றுலா பகுதியெல்லாம் கிடையாது. அவரே சொல்லுகிறார், முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாகி இருக்கிறது, போனது சுற்றுலாவுக்கல்ல, போருக்கு தான் போயிருக்கோம். போர் என்று சொன்னால் அங்கே வெற்றி தோல்வி என்பது சகஜம், அங்கே வெட்டி வீழ்த்தப்படுவது தவிர்க்க முடியாத ஒரு யதார்த்தம். அந்த நேரத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அவர் கலிமா சொல்லிட்டார் இல்லையா, நீங்கள் அவர் மேல் கை வச்சிங்க. அப்படி என்றால் முறையில்லாமல் அநீதமாக அல்லது அநீதத்திற்கு நெருக்கமாக ஒரு நிகழ்வு நடந்துவிட்டால் இஸ்லாம் அதை ஒருபோதும் ஆதரிப்பதே இல்லை, அங்கீகரிப்பதே இல்லை. அப்படிப்பட்ட வழிவந்தவர்கள் நாம். எந்த இடத்திலேயுமே இஸ்லாம் ஒரு மனிதனை பார்த்து, ஒரு முஸ்லிமை பார்த்து அந்த உயிரை துச்சமாக மதிப்பதற்கான வாய்ப்பை அல்லாஹும் ரசூலும் வழங்கவே இல்லை. வேணா இப்படி சொல்லியிருக்கு, நீங்கள் முஸ்லிம், உங்களோடு இருக்கக்கூடியவர் மாற்று மதத்தவர், இஸ்லாமிய ஆட்சியில் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் மெஜாரிட்டி, அவர்கள் மைனாரிட்டி, உங்களோடு அவர்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் துச்சமாக மதித்து கொண்டு விட்டால் பெருமானார் சொன்னார்கள், அவர் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாதுன்னா. உங்களோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறார், அவர் மாற்று மதத்தவர் தான், நீங்கள் அவரை ஆயுத பிரயோகம் செய்து தாக்கிவிட்டால் அவர் சுவனத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட மார்க்கத்தை எவ்வளவு எளிமையா, எவ்வளவு சாதாரணமா முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று மிக அழகாக கதை கட்டி விட்டார்கள். ஊடகமெல்லாம் அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்குங்க, ஊடகமெல்லாம் அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த வார்த்தை சங்கைக்குரிய பெருமக்களே, காஷ்மீரில் சுற்றுலா போனாங்க இல்லையா, போய் 26 பேர் இறந்துட்டாங்க. அங்கேருந்து வர்றாங்க, கிட்டத்தட்ட 2000 பேரில் தமிழகத்தில் மட்டும் ஒரு 120 நபர்கள் வருகிறார்கள். இந்த ஊடகங்களுக்கு ஒரு நோய் இருக்கும், தங்களுக்கான ஒரு செய்தியை பெருசாக்கிறதுக்கு வர்றவங்கிட்டெல்லாம் பேட்டி எடுக்கலாம். எப்படி இருந்துச்சு உங்களுடைய சுற்றுலா என்று கேட்கிறார்கள். அவர்கள் அந்த பகுதியை பற்றி பிரஸ்தாபிக்கிறார்கள், அந்த தாக்குதல் நடந்த இடத்தை பற்றி மினி சுவிட்சர்லாந்து என்று சொல்கிறார்கள், அந்த அளவுக்கு ஒரு சொர்க்க பூமியை போல இருந்தது என்று சொல்கிறார்கள். உடனே ஒரு ஊடகவியலாளர் கேள்வி கேட்கிறார், இல்லை இந்த முஸ்லிம்கள் இந்துக்கள் கலிமா சொல்லி இப்படியெல்லாம் கேட்டுட்டு தாக்குதல் நடத்தினாங்களாமே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? சொன்னவுடன் அவர்கள் மனமூந்து சொல்கிறார்கள், இங்கே தான் இந்து முஸ்லிம்கிற பிரிவு இருக்கிறது, அங்கெல்லாம் அப்படி ஒன்றுமே இல்லை, அங்கெல்லாம் அப்படி ஒன்றுமே இல்லை, நாங்கள் எங்களை அண்ணன் தம்பிகளாக அவர்கள் பார்த்தார்கள் என்று சொல்லுகிறார் ஒருவர். ஒரு கல்லூரி மாணவி சொல்லுகிறார், அந்த குடும்பத்தோடு நாங்கள் இருந்தோம், எங்களுக்கு அவங்க தான் ரொம்ப பாதுகாப்பாக இருந்தாங்க, நீங்கள் ஏன் லாட்ஜில் தங்குறீங்க, எங்களுடைய வீடுகளில் தங்குங்களேன் என்று சொன்னார்கள். நாங்கள் அவர்களோடு இருந்த காலத்தில் மதமாச்சரியங்களோடு எங்களை அவர்கள் பார்க்கவே இல்லை, அவர்களில் ஒரு குடும்பத்தினராக எங்களை பார்த்தார்கள். உங்க சொல்ல ஸ்டேட்மெண்ட். ஒரு பெண் சொல்லுகிறார்கள், ஏதோ சத்தம் வருதே, கலவரம் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம், அங்கிருந்தவர்கள் எங்களுக்கு எந்த பதட்டத்தையும் தரல என்று மிக பாதுகாப்பாக அழைத்து வந்தார்கள். இராணுவம் வருவதற்கு முன்னால் அங்குள்ள காஷ்மீரி மக்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தார்கள். அவர்கள் சொல்லுகிற செய்தி. சங்கைக்குரியவர்களே, 26 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள்ங்கிற செய்தி பேசுகிறீங்களே, 2000 சுற்றுலா பயணிகளை அந்த காஷ்மீர் மக்கள் மிக பாதுகாப்பாக தங்கள் உயிரை கொடுத்து அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்களே, அதையும் ஒரு வரி சொல்லக்கூடாதா? குர்ஆன் சொல்லுகிறது, யார் ஒரு உயிரை இக்கட்டான நேரத்தில் காப்பாற்றுகிறானோ ஃபகன்னமா அஹயன்னாஸ ஜமியா, எப்படி ஒரு உயிரை நியாயமில்லாமல் கொண்டால் மொத்த மனித சமூகத்தையும் கொன்றவன், அதே ஒரு உயிரை காப்பாற்றினால் வமன் அஹயாஹா ஃபகன்னமா அஹயன்னாஸ ஜமியா, மொத்த மனித சமூகத்தையும் அவன் பாதுகாத்தவன். அந்த பாராட்ட சொல்லணுமா இல்லையா? இந்த தேசத்தில் வாழக்கூடிய முஸ்லிம் சமூகத்திற்கு பாசிச அரசு மீண்டும் மீண்டும் துரோகம் இழைத்து கொண்டே இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. இன்றைக்கும் முஸ்லிம்களையும் இந்துக்களையும் பிரித்து வைக்கக்கூடிய அதே பாசிச வேலையைத்தானே பார்க்குறான். எங்கிருந்து உங்களுக்கு ஆதாரம் கிடைத்தது? யோசித்து பாருங்கள்.
பாகிஸ்தானின் மீது குற்றம் வைக்கிறீர்கள். நாங்கள் எப்பொழுதோ சொல்லிவிட்டோம், பாகிஸ்தானில் தான் குற்றவாளி இருக்கான்னா போய் பிடிங்க போங்க, யார் வேண்டான்னா. பாகிஸ்தானை தாக்குவதால் இந்தியாவினுடைய முஸ்லிம்களுக்கு எந்த வகையிலேயும் என்ன கிடையாது, அவர்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். சங்கைக்குரியவர்களே, இந்த தேசத்தின் நலன் காக்கக்கூடியவர்களாக வாழ்ந்தவர்கள் முஸ்லிம்கள், சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் முஸ்லிம்கள், இந்த தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற வெல்விஷர் நலம் விரும்பிகளாக இன்றைக்கும் இந்த தேசத்தில் முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் சொல்லி நிரூபிக்க வேண்டிய இடத்திற்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். சொல்லி 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 கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லிம்களை மற்றவர்களையும் பிரித்தாளுகிற சூழ்ச்சியில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? என்ன சொல்லணும், ஒரு தாக்குதல் நடந்துருச்சு, பாதுகாப்புத்துறையினுடைய தோல்வி, உள்துறை அமைச்சகத்தினுடைய தோல்வி, நாங்கள் சரி செய்து கொள்கிறோம், அல்லது அவர்கள் கண்டிக்கப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள், இதெல்லாங்க சொல்லணும். இதான் ஜெனினான முறை. காங்கிரஸ் கட்சியினுடைய கமிட்டி கூட்டம் நடைபெறுகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், பாதுகாப்புத்துறையினுடைய தோல்வியா இது, அல்ல உள்துறை அமைச்சகத்தினுடைய தோல்வியா இது என்று கேட்கிறார்கள். ஊடகங்கள் கேட்கிறது, மக்கள் கேட்கிறார்கள். அதை விட்டு திசை திருப்பறதுக்கு தான் ஒரு தொப்பி ஒரு குல்லாவை கொண்டாந்து போடு, ஒரு 4 பேர் போட்டோவை போடு. சங்கைக்குரியவர்களே, யோசித்து பார்க்கிறோம், இந்த தேசத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வருகிற போதும் கூட இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் தனிமைப்படுத்துகிற வேலை இவர்கள் மிக தந்திரமாக செய்கிறார்கள். நியாயமான கேள்விகள் வரத்தானே செய்யும். 370 சட்டம், அந்த சிறப்பு அந்தஸ்தை நீங்கள் ரத்து பண்ணீங்க. ரத்து பண்ணும்போது என்னங்க சொன்னீங்க? இனிமேல் காஷ்மீரில் கலவரமே வராது, அப்படி தானே சொன்னீங்க. 5 வருஷம் சொர்க்க பூமின்னு சொன்னீங்களே. இப்போ என்ன கேட்குறான்? இப்போ சொர்க்க பூமின்னு சொன்னேப்பா, கலவரமே வராது என்று சொன்னாயே, உன் பேச்சை நம்பித்தானே அங்கே சுற்றுலா பயணிகள் ஒன்று கூடினார்கள், தாக்கப்பட்டு விட்டார்களே, என்ன பதில்னு கேட்கும்போது அதற்கு பதிலை சொல்லாமல் மதச்சாயம் பூசி அதை திசை திருப்புகிற பணியை இந்த அரசு செய்கிற போது சங்கைக்குரியவர்களை வருத்தமாக இருக்கிறது. சில கேள்விகளை நாம் தவிர்க்கவே முடியாது இல்லையா? சில கேள்விகளை தவிர்க்கவே முடியாது. நீங்கள் முஸ்லிம்களை பாராட்ட வேண்டாம். 2000 சுற்றுலா பயணிகளை காஷ்மீரிகள் காப்பாற்றினீர்கள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் சொல்லாட்டி பரவாயில்லைங்க, உண்மைதானே? அது பாராட்டணுமா இல்லையா? 26 பேர் இறந்திருக்கிறார்கள், வருத்தத்தோடு சொல்கிறோம். 2000 பேர் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறார்கள், உயிரை கொடுத்து பாதுகாத்திருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் வந்தவர்களெல்லாம் நன்றி பெருக்கோடு சொல்கிறார்கள். ஒரு அரசிற்கு இந்த அடிப்படை நாகரிகம் கூட இல்லைங்கிறது வருத்தமாக இருக்குது. பாராட்டாட்டி பரவாயில்ல, என்ன ப்ரூஃப் இருக்குது, சொல்லணுமா இல்லையா? இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் என்று நீங்கள் அடையாளப்படுத்துகிற போது ஒரு அடிப்படை புரிதல் வேண்டுமா இல்லையா? சங்கைக்குரிய பெருமக்களே, பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத் இல்லையா? இவங்க உடனடியாக சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து, அந்த எல்லைகள் ரத்துன்னு போட்ட உடனே அவர்களும் பாதுகாப்பு குழு அறிக்கை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள், ஆலோசனை செய்து வெளிப்படுத்துகிறார்கள். அதில் இந்த இந்து நாளிதழுடைய முதல் பக்கத்தில் வந்திருக்கு பாருங்க. அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு குழு அறிக்கை கேள்வி கேட்கிறது. என்ன? பெஹல்காம் போன்ற வார்த்தைகளை கவனிக்கணும். பெஹல்காம் தாக்குதல் சொல்ல, பெஹல்காம் போன்ற தாக்குதலை வைத்து பாகிஸ்தானின் மீது வீண்பழி போடுவதை இந்தியா நிறுத்தி கொள்ள வேண்டும். வீண்பழின்னு சொல்கிறாங்க. இதுவரை எந்த ஆதாரத்தையும் அவர்கள் வெளிப்படையாக வெளிப்படுத்தவில்லை, அறிவிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு, எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு! சுகாதார வல்லுநர்கள் ஊடக விவாதங்களில் அதை சொல்லுகிறார்கள். நாம் சஸ்பெக்ட் பண்ணுறோம், சந்தேகப்படுறோமே தவிர முஸ்லிம்கள் தான் பாகிஸ்தானிகள் தான் என்று உறுதியாகலை. அதனால் அவசரப்படக்கூடாது என்று பக்குவமான பேச்சை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதன் அண்ணன் தம்பி சண்டையா? யோசித்து பாருங்கள். உலக நாடுகள் இன்றைக்கு சண்டையை தொடங்கி நிறுத்த முடியலை. இன்றைக்கும் காசா திறந்த கபிர்ஸ்தானாக இருக்கிறது இல்லையா? உக்ரைன் திறந்த கபிர்ஸ்தானாக இருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் நாம் இன்றைக்கு இதை பற்றி பேசுவதற்கு 2 காரணங்கள். ஒன்று, வம்படியாக இஸ்லாம் உள்ளே இழுத்து விடப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் என்று வம்படியாக இழுத்து விடப்பட்டதால் வெளிப்படையாக அறிவிக்கிறோம், முஸ்லிம் சமூகத்தினுடைய பெயர்களை கொண்டு யார் வந்தாலும், என்ன அடையாளத்தோடு வந்தாலும் அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதற்கான அடையாளம் தானுங்க. அடுத்த நாளே காஷ்மீருடைய மொத்த மக்களும் கூடி தர்ணா செய்திருக்கிறார்கள், கடைகளை அடைத்திருக்கிறார்கள். இவங்களாம் முஸ்லிம்கள் தானே.
இங்கே மெஜாரிட்டி முஸ்லிம்ஸ் தானே, எல்லாரும் சேர்ந்து கடையடைத்து தங்களின் எதிர்ப்புகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்களே. அப்படி என்றால் இந்த தேசத்தில் நாங்களும் ஒரு குடிமகன்கள் தான், இந்த தேசத்தில் எங்களுக்கும் அக்கறை இருக்கிறது என்பதை எப்படியெல்லாம் நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றோ படித்த ஞாபகம். சுதந்திர போராட்டத்திற்கு பின்னால் பாகிஸ்தான் பிரியுது இல்லையா? பிரிந்தபோது ஒரு விமர்சனம் வந்தது, என்ன, இவர்கள்லாம் பாகிஸ்தானிற்கு செல்ல வேண்டியவர்கள் என்று. அப்போது இந்தியாவினுடைய முஸ்லீம்களுக்கு இப்படி ஒரு நெருக்கடி இருந்துச்சான், உளவியல் நெருக்கடி. என்ன, நாங்கள் இந்தியர்கள் தான், இந்த தேசம் நம்முடையது தான், எங்களுக்கும் தேசப்பற்று இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டிய இக்கட்டான நிலையில் அன்றைக்கு இருந்தார்கள் என்று ஒரு எழுத்தாளன் எழுதியதை என்றைக்கோ படித்தேன். இன்றைக்கு அப்படி ஒரு நெருக்கடியான சூழலுக்கு தள்ளப்படுகிறோம். சங்கைக்குரியவர்களே, ஒரு செய்தி, இஸ்லாம் முஸ்லிம்கள் வம்படியாக எடுத்துவிடப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்விற்கும் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி நிரூபிக்கப்படுகிற போது அவர்கள் இஸ்லாத்தின் வட்டத்திற்கு வெளியில் சென்றவர். ரெண்டாவது, ஒரு தேசத்தை இந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான விஷயம், எந்த அளவிற்கு பக்குவத்தோடும் நிதானத்தோடும் கையாள வேண்டிய விஷயத்தை இவர்கள் போர் என்று மிக லாவகமாக கொண்டு செல்வது தேசத்தினுடைய வருங்காலத்திற்கு நல்லதல்ல என்பதை நம் தேசத்தின் நலம் விரும்பியாக பதிவு செய்கிறோம். என்ன காரணம்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை சிறந்த அரசியல் தலைவராக இருந்தார்கள் என்பதற்கு இதையெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக வைக்கலாம். அதாவது மதீனாவில் ஒரு முஸ்லிம் ஒரு யூதர் ரெண்டு பேரும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். மதீனாவில் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக வந்துவிட்ட சமயம், யூதர்கள் மைனாரிட்டி. இப்போ ரெண்டு பேருக்குள்ளே பேசிக்கிறாங்க, எங்கள் நபி பெருசு. இல்லை, எங்கள் நபி தான் பெருசு. முஸ்லீம் சொல்லுகிறார், இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் காத்தமுன் நபி. யூதர் சொல்லுகிறார், இல்லை, உங்கள் நபிக்கு முன்னாடி எங்கள் நபி வந்துட்டார், அவர் தான் பெரிய நபி. பேச்சுவார்த்தை வாக்குவாதமாக மாறுகிறது, வாக்குவாதம் கைகலப்பாக மாறுகிறது. ஒரு முஸ்லீம் அந்த யூதரை அடித்து விடுகிறார். ஒரு மத கலவரத்தினுடைய தொடக்கம்தான் வைங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கு வந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீமை கண்டித்தார்கள், நீங்கள் அவர் மீது கை வைத்தது தவறு. கண்டித்தார்கள். அவரை கண்டித்தார்கள்னா மொத்தம் மதீனாவை மட்டும் கண்டிக்கலை, டோட்டல் முஸ்லீம் சமூகத்தை கண்டித்தாங்கன்னு அர்த்தம். யூதனை பார்த்து கேட்டார்கள், எப்போ உன்னுடைய வேதத்தில் நீ என்னை படிக்கலையா, அப்புறம் ஏன் நீ விவாதம் செய்கிறாய் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்தார்கள், இனிமேல் மதீனாவில் யாரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட நான் தான் சிறந்தவன் என நீங்கள் பரப்புரை செய்யக்கூடாது. லா துஃபல்லிலூனி அலா மூசா, நான் தான் சிறந்தவன் என இனிமேல் மதீனாவில் எந்த முஸ்லிமும் மூசாவை விட சிறந்தவன் என்று பரப்புரை செய்யக்கூடாது. அடுத்து சொன்னாங்க, லா துஹய்யிரூனி அலா சாயிரில் அம்பியா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இல்லை, இனிமேல் எந்த நபியை விடவும் நான் சிறந்தவன் உயர்ந்தவன் என்று சொல்லாதீர்கள், பரப்புரை செய்ய வேண்டாம் என்றார்கள். என்ன அர்த்தம்? பெருமானார் உயர்ந்தவர்கள் இல்லையா? சங்கைக்குரியவர்களை, நபி அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இல்லை இல்லையா? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, ஏன் பின்வாங்கினாங்க? நான் பெரியவன் என்று சொல்வதை விட, அந்த உண்மை உலகத்திற்கு சொல்வதை விட சமூக ஒற்றுமை முக்கியம். பல மதத்தவர்கள் ஒன்று கூடி இருக்கிற இடங்களில் என்னுடைய புகழை விட்டு கொடுத்தால் தான் ஒற்றுமை வரும் என்று சொன்னால் அதை விட்டு கொடுக்க தயார் என்பதற்கு முன்வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவினுடைய வரலாறுல எந்த கலவரத்தையும் நீங்கள் பார்க்க முடியாதே, அதன் வழி வந்தவர்கள். சங்கைக்குரியவர்கள், இன்றைக்கு பல விஷயங்களை முஸ்லிம் சமூகம் அனுசரித்து கொண்டே போகிறது. அப்படி என்றால் இந்த விஷயத்தில் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். திட்டமிட்டே முஸ்லிம் சமூகத்தை தனியாக ஒதுக்கக்கூடிய, விலக்கி வைக்கக்கூடிய வேலையை பாசிச அரசு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. தெரிஞ்சோ தெரியாமலோ, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் தான் ரகசியம் அறிந்தவன், அதனுடைய கொஞ்சம் தாக்கம் ஏற்பட்டு விட்டது. ஊடகங்கள்லாம் அந்த மாதிரி செய்தியாக பார்க்குறாங்க, இந்து விஎஸ் முஸ்லீம், முஸ்லீம் இந்து என்று. சங்கைக்குரியவர்களை, ஒருபோதும் அதற்கு நாம் இடம் தந்துவிடவே கூடாது. இது நம்முடைய தேசம், நம்முடைய மக்கள், நம்முடைய சகோதரர்கள். இஸ்லாமிய மார்க்கம் பள்ளிக்குள் மட்டுமல்ல, பள்ளிக்கு வெளியிலேயும் நமக்கு வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறது. சகோதர சமயத்தவர்கள் அனைவரும் நம்முடைய சகோதரர்கள். எந்த இடத்திலேயும் ஒரு முஸ்லிம் மாற்று மதத்தவர்களோடு இணக்கமாக வாழ்வதை அல்லாஹும் ரசூலும் நல்லடியார்கள் நமக்கு கண்டிக்கவே இல்லை, வலியுறுத்தப்பட்ட ஒரு செய்தி. அப்படி என்றால் வரும் காலங்களில் இது மொத்த சமூகத்தினுடைய பொறுப்பாக நான் வாக்குறுதி செய்கிறேன். வரும் காலங்களில் நம் அனைவரின் மீதும் கடமை.
முஸ்லிம் சமூகம் எந்த இடங்கள்லையுமே பிளவுவாதத்தை அது ஏற்றுக்கொள்ளாது. வகுப்புவாதத்திற்கு இஸ்லாம் வழிவகுக்காது. இஸ்லாம் முஸ்லிம் என்கிற பெயரில் மதத்தின் அடிப்படையால் ஒருவரை சிறுமைப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த இடி செயலை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதை சொல்லாலும் செயலாலும் நிரூபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. வல்ல நாயன் நம்மிடத்தில் இந்த இஸ்லாம் மிகுந்த கண்ணியத்தோடு இருப்பதைப் போல நம் அடுத்த தலைமுறைகளுக்கும் கியாம நாள் வரை வரக்கூடிய நம்முடைய பிச்சிலங்களுக்கும் இந்த பள்ளிவாசல், இந்த மதர்சாக்கள், இந்த ஹான்காக்கள், இந்த கபிர்ஸ்தான்கள், இந்த வக்ஃபு சொத்துகள் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று சொன்னால், சங்கைக்குரிய பெருமக்களே, நாம் மாற்று மதத்தவர்களோடு இணக்கமாக நடக்க வேண்டும். நம்மை பற்றி அவர்கள் பேச வேண்டும், நாம் பேசக்கூடாது. இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் அவர்கள் பேச வேண்டும். அல்ல நாயன் அப்படிப்பட்ட ஒரு ஆழமான தெளிவான தொலைநோக்கான அந்த பார்வையை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. கியாம நாள் வரை வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் இந்த தேசத்திலே ஒற்றுமையோடும் ஈமானிய பலத்தோடும் இறையச்சத்தோடும் சகோதர பாசத்தோடும் வாழக்கூடிய நசீபை வல்ல நாயன் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.